அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக்ஸ் ஈகோசிஸ்டம் பார்த்தோம், சூழ்மண்டலம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி. இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதனுடைய வகைகள் என்ன, அது பொறுத்து அதற்குரிய ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன, என்ன விதமான பரஸ்பரம் இருக்குது, அது மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ இதை பேஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் இந்த சூழ்மண்டலத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழலில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போது உங்களுடைய வட்டாரத்தில் ஏரிகள் எப்படி இருக்குது, குளங்கள் எப்படி இருக்குது, உங்கள் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இதுக்கு முந்தி எப்படி இருந்தது, இப்போ உங்கள் அப்பா காலத்தில், உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் நீங்கள் வசித்து இருக்கக்கூடிய இந்த ஊரானது முன்னாடி எப்படி இருந்தது, என்ன மாற்றங்கள் அடைஞ்சு இப்போ இப்படி வந்திருக்கு, இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வட்டார நிலையில் மட்டும் இல்லாமல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளும் நம்ம சொல்லும் பொழுது ஒரு லிஸ்ட்டே கொடுக்கலாம். உங்கள் பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 8.1 அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க, இஷ்யூஸ். மக்கள் தொகை பெருக்கம், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், கழிவு நீர் வெளியேற்றம், அனைத்து வகையான மாசுபாடுகள், பசுமையில்ல வாயுக்கள், ஓசோன் குறைதல், நீர், ஆற்றல், உணவு பற்றாக்குறை, காடுகளை அழித்தல், காலநிலையில் மாற்றம், தொழில்மயமாதல், நகரமயமாதலின் தாக்கம். இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. எப்போ மக்கள் தொகை அதிகரிக்கின்றதோ அப்போது அதுக்கு அடுத்த இது என்ன வருதுன்னா உணவு பற்றாக்குறை வரும். உணவு பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு நம்ம உணவு பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா அதிகமாக உணவு உற்பத்தி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாக்கா நிறைய செய்யலாமா அப்படின்னுட்டு அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம். இப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அப்போது நிறைய தொழில் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது. இதன் மூலமாக நிறைய வாகனங்கள் உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் நிறைய, அதனுடைய இயக்கங்கள் எல்லாம் அதிகமாக ஆகும் பொழுது அதிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த வாயுக்கள், இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள் என்னெல்லாம் நிறைய எல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஓசோன் படலத்தில் குறைகள் ஏற்படுதல், இதனால் என்னென்னா காலநிலையில் மாற்றங்கள் வர்றது அப்படின்னுட்டுனால சொல்கிறாங்க. இது எல்லாமே நிறைய இஷ்யூஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு யோசித்து பார்க்கும்போது மனிதன் சிந்திக்காத செயல்களால் ஏற்பட்ட தீய விளைவுகள் தான் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்குரிய காரணம் அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய வளமிக்க ஆதாரங்களை சரியான அளவில் பயன்படுத்திக்கணும் நம்ம. ஆனால் அதிக அளவில் பயன்படுத்துறதுனால இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுதான் காரணம் அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சரியான ஒரு தீர்வு காண்றதுக்காக உலக நாடுகள் அனைத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் களைய வேண்டியதன் அவசியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா உலகளாவிய வட்டத்தில் உச்சி மாநாடுகள், கலந்தாய்வுகள், கூட்டங்கள், மாநாடுகள், இந்த மாதிரி நிறைய நடத்தி ஐக்கிய நாடுகளெல்லாம் நடத்தி வந்தது. இதன் விளைவாக மனிதனின் வாயிலாக உண்டாக்கப்படும் பிரச்சனைகளை குறைக்கும் ஒப்பந்தத்தில் சுமார் 150 நாடுகள் அதில் கையொப்பமிட்டாங்க. அப்போ இதில் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணதின் முடிவு என்ன அப்படின்னா மக்கள் தொகை தான் அதுக்கு காரணம்.
அதில் உணவுப் பொருட்கள், நார்கள், எரிபொருட்கள் இதெல்லாமே உற்பத்தி அதிகம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. அதனால் இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரிங்களா? அந்த ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் தான் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்தது. அதில் இந்த பசுமை இல்ல விளைவுகள், ஓசோன் குறைதல், இது எல்லாமே கூட அதில் தான் வந்ததுன்னுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் நம்ம முதல்ல கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பசுமை இல்ல விளைவு, புவி வெப்பமடைதல், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னா என்ன? சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் வளிமண்டல வாயுக்களால் கவரப்பட்டு வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் நிகழ்வை பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போது இந்த வெப்ப கதிர்களை கவர்ந்திருக்கும் வாயுக்கள் எது? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்கிறோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இவை அனைத்தும் பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்கிற பாருங்கள், சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் அதை இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு வெப்பத்தை அதிகரிக்கும் நிகழ்வை பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அதை கவர்ந்திழுக்கும், எதை கவர்ந்திழுக்கும்? அந்த வெப்ப கதிர்களை கவர்ந்திழுக்கும் அந்த வாயுக்கள் என்ன? அதன் பெயர் தான் பசுமை இல்ல வாயுக்கள். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இது எல்லாமே நம்ம பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை தவிர செயற்கை வேதிப்பொருளாகிய குளோரோஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ், சிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள், இது கூட வெப்ப கதிர்களை கவர்ந்திழுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது என்ன செய்யும்னா, இந்த பருவநிலை மாற்றம், பெரும் சூழ்மண்டலங்கள் மாற்றம், அதையெல்லாம் கூட இது ஏற்படுத்தும் அப்படின்னுட்டு சொல்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, இவைகள் பவழப்பாறைகளை வெளிரச் செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் பவழப்பாறை வெளிர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடாவில் இந்த பவழப்பாறைகள் அதிகம். அதை வெளிர்தலாக்கி, எதன் மூலமாக வெளிர்தலாக இருக்குனாக்கா, இந்த மாதிரி இந்த பசுமை இல்ல வாயுக்களால் இந்த கோரல் ப்ளீச்சிங் நடந்திருக்கிறதா சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த பசுமை இல்ல விளைவை உண்டாக்கும் மனித செயல்கள் என்ன? ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்க்கு காரணம் மனித செயல்கள். அவன் சிந்திக்காமல் செய்த ஒரு முடிவு, சிந்திக்காமல் செய்த ஒரு செயலினால தான் இது எல்லாமே உண்டாச்சுன்னுட்டுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் முக்கியமாக இந்த பசுமை இல்ல வாயுக்கு வெளிப்படுறதுக்கு மனிதன் உண்டாக்கின செயல்பாடுகள் எல்லாம் என்ன? அவன் என்னெல்லாம் செஞ்சால் அதனால் இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்லுயிர் படிம எரிபொருட்களை எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் அதிகமாக வெளிப்பட்டு விட்டதல் அப்படின்னுட்டு சொல்கிறோம். தொல்லுயிர் படிம எரிபொருட்கள், ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல்னா கரி, தொல்லுயிர் படிம எரிபொருட்களை எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனும் வெளியிடப்பட்டு விட்டது. அதே மாதிரி வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றின் செயல்முறைகளில் மாற்றங்களை உண்டாக்குதல். இந்த வேளாண்ல மாற்றங்கள், கால்நடை வளர்ப்பில் மாற்றங்கள் செய்யும் பொழுது இந்த மாற்றங்களின் மூலமாக இந்த வாயுக்கள் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குளிர்சாதன பெட்டிகள், ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர்ஸு, இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது குளோரோஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதிலிருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறோம். வேளாண் நிலங்களில் பயன்படுத்தப்படும் உரங்களிலிருந்து நைட்ரஸ் ஆக்சைடு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து தானியங்கி வாகனங்கள், ஆட்டோமொபைல்ஸ், காரு, பஸ்ஸு, லாரி, 2 வீலர்ஸ், இது எல்லாம் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகை, அதுவும் வந்து இந்த பசுமை இல்ல வாயுவை அதிகரிக்க நேர்ந்து விட்டது. இதுவும் ஒரு செயல்பாடு அப்படின்னுட்டு சொல்கிறோம். ஆக தொல்லுயிர் படிமங்களை எரிபொருள்களை எரிக்கிறது மூலமாக வருது. வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு செயல்முறைகளில் மாற்றம் வருது. குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, உரங்கள் பயன்படுத்துறதுனால, வாகனங்கள் பயன்படுத்துறதுனால, தானியங்கி வாகனம்னாக்கா இந்த ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காரு, பஸ்ஸு, லாரி, இதெல்லாம் பயன்படுத்துறதுனால. இப்போ பசுமை இல்ல வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது புவியின் சராசரி வெப்பநிலையும் உயர்கிறது. இதை தான் வந்து நம்ம குளோபல் வார்மிங் அல்லது புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா க்ளீனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டுன்னு சொன்னால், நமக்கு சில நேரங்களில் மழை காலங்கள் அல்லது இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய அந்த குளிர்காலம் இருக்கு இல்லையா, அந்த காலங்களில் நம்மளுக்கு குளிரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஏதாவது போட்டுப்போம். சரி, ரொம்ப இன்னும் குளிருது அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணுவோம், ஒரு ஷால் ஏதாவது போர்த்திப்போம் இல்லையா. அதுக்கும் மீறி நமக்கு குளிருது அப்படிங்கும் போது ஒரு பெட்ஷீட்டு, போர்வை, அது மாதிரி ஏதாவது போத்திப்போம். இதை போத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடலுக்கு ஒரு சூடு கொடுக்குறோம் இல்லையா. அது சூடு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஸ்வெட்டர் போடுறோம், ஷால் போத்திக்கிறோம், போர்வை எல்லாம் போத்திக்கிறோம். இது வந்து உடலுக்கு உடம்பு ஜில்லுன்னு இருக்குது, அதனால் குளிருது. ஒரு வார்ம்த்து, ஒரு சூடு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்வெட்டர் எல்லாம் போடுறோம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு அது மேலே ஒரு ஷாலை போத்தி, அது மேலே போர்வை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 போர்வை இல்லை 10 போர்வை உங்கள் மேலே போத்தி வச்சாக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன உணர்வீங்க? நீங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகிடும் தெரியுமா, ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக குப்புன்னு வேர்த்துரும். சூடு உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா 10 போர்வை உங்கள் மேலே போத்தி இருக்கு. அந்த 10 போர்வைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கே வந்து அந்த சூடு அதிகமாகிடும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வேர்த்துரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்க. தூக்கிட்டு ஸ்வெட்டர் கிட்டரெல்லாம் கட்டி போட்டு உட்காந்துக்குவீங்க. ஏன்னா உடம்பு அந்த வார்ம்த் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் பூமிக்கும் புவிக்கும் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வேணும், ஒரு நார்மல் வார்ம் வேணும், அந்த சூடு வேணும். ஆனால் அது எல்லை மீறி போகும் பொழுது அந்த ஹீட் அதிகமாச்சுன்னா அதை தான் வந்து மாறுபாடை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம புவி வெப்பமடைதல்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஹீட்டு ஓவர் ஆகும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்துடுது. அது என்ன மாற்றங்கள்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். புவி வெப்பமடைதலின் விளைவுகள். சரி, பசுமை இல்ல வாயுக்கள் வந்துருச்சு, அது நிறைய ஆயிடுச்சு, புவியை நல்ல ஹீட் ஆக்கிடுச்சு. அந்த ஹீட் ஆக்குறது மூலமாக என்ன விளைவுகள் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்குன்றுகள், பனிக்கட்டிகள் அப்படியே உருக தொடங்கிடும். அதன் காரணமாக கடல் நீர் மட்டமானது என்ன ஆகிடும்னா உயர்ந்துட்டு கடலோரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே மூழ்க நேரிடும். புரியுதா? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போர்வை போத்தி உள்ள ஹீட் ஆகிடுச்சுன்னா வேர்ந்துருது. அதே மாதிரி தான் பூமிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வேணும், அந்த வார்ம்த் வேணும். அதுவே வந்து ஹீட்டை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும், நல்ல சூடு, தாங்க முடியாத சூடு அந்த பூமிக்கு கொடுக்கும் பொழுது அந்த போலார் ரீஜன், துருவ பகுதின்னு சொல்லக்கூடிய துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிக்குன்றுகள், பனிக்கட்டிகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். உருகி எங்கே போகும், கடல் தண்ணியில் தான் போய் சேரும். கடல் தண்ணியில் போய் சேரும் பொழுது கடலின் நீர்மட்டமானது உயர்ந்து கடலோரமாக இருக்கிற ஊருங்க எல்லாமே என்ன ஆகிடும், நகரங்கள் எல்லாமே மூழ்கும் நிலை ஏற்படும். இது வந்து ஃபஸ்ட்டு விளைவு. அடுத்து காலநிலையில் தீவிர மாற்றங்கள், நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும். அப்போ வெள்ளப்பெருக்கு அதிகமாகும், அதிக வறட்சி,
ஒன்று மழை நிறைய வரும், இல்லைன்னா வறட்சி ஆயிடும். இது ரெண்டுமே காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மழையானது எந்த சீசனில் வரணுமோ அந்த சீசனில் தான் வரணும். அப்போ அந்த மழையானது சீசன் மாறி வரும் பொழுது வெள்ளப்பெருக்கு அதிகமாயிட்டு எந்த சீசனில் மழை கரெக்டாக வரணுமோ அந்த இடத்துல வரலைன்னா அது வறட்சி ஆகிடும். ஆக காலநிலை மாற்றங்கள் மூலமாக வெள்ளப்பெருக்கு வரும், அதிக வறட்சி போன்றவை நிலவும். அதுக்கு அடுத்து வந்து பயோடைவர்சிட்டி, உயிரி பன்மை தன்மை வந்து அதுவும் குறைஞ்சிடும். நிறைய வெப்பமண்டல மற்றும் மிக வெப்பமண்டல பிரதேசங்களில் உணவு உற்பத்தி வந்து குறையவே ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து பசுமையில்லா வாயுக்கள் அதிகரிக்கும் பொழுது, புவி வெப்பமயமானது அதிகமாகும் பொழுது, புவி வெப்பமடைதல் அந்த எஃபெக்ட்னால வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸை நம்ம இப்போ பார்த்தோம். பசுமையில்லா வாயுக்கள் வெளியிடும் மூலங்கள், sources of greenhouse gases emission, natural and anthropogenics. இயற்கையாகவும் மனித இனம் மூலமாகவும் இந்த பசுமையில்லா வாயுக்கள் எப்படியெல்லாம் வெளியேற்றப்படுகின்றது, அதனுடைய சோர்ஸஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. குளோரோஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது வந்து ஃப்ரிட்ஜு, ஏசி அதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் எப்படி உற்பத்தி ஆகிறது, அதனால் என்ன விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பின்னால் ஒன்று இந்த மூணுமே நம்ம இப்போ பார்க்கலாம். பசுமை இல்ல வாயுக்கள் வெளிவிடும் மூலங்கள், இது இயற்கை மற்றும் மனித இனம் மூலமாக வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சோர்சஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன், நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக்ஸ். இப்போது இதில் அந்த 3 விதமான பசுமை இல்ல வாயுக்கள், 1 கார்பன் டை ஆக்சைடு, 2 மீத்தேன், 3 நைட்ரஸ் ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் முதல். அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுவதற்கான காரணங்கள் என்ன, மூலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரியை சார்ந்துள்ள மின் உற்பத்தி நிலையங்களில் தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் எரிக்கும் பொழுது CO2 வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், அதை எரிக்கும் பொழுது அதிலிருந்து CO2 வெளியே வருது. 1. 2, ஆட்டோமொபைல்ஸ், தானியங்கி வாகனங்கள், வணிக ஊர்திகள், வானூர்திகள் போன்றவற்றின் எரிபொருட்கள் எரிக்கப்படுவதால் புவி வெப்பமடைதல் அதிகமளவில் ஏற்படுகிறது. ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்கள், காரு, பஸ்ஸு, லாரி, ஆட்டோ, இதனுடைய வாகனங்களில் வரக்கூடிய புகை, வணிக ஊர்திகள், சரியா, வானூர்திகள், ஏரோப்ளேன் இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய எரிபொருட்களை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் புவி வெப்பமடைதலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து வேளாண் நிலங்களில் வந்து அறுவடை செய்த பிறகு அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த கட்டைத்தன்மை வாய்ந்த அடிக்கட்டை இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கடைசியாக எரிச்சு விட்ருவாங்க. அப்படி எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு, அதிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கரிம பொருட்கள், எரிமலைகள், மித வெப்பமண்டல கடல்கள் மற்றும் வீழ்படிமங்கள் மூலம் இயற்கையாக உருவாதல். இப்போ மேலே சொன்னது எல்லாமே செயற்கை. எது? நிலக்கரியை சார்ந்துள்ள மின்சார உற்பத்தி, தொல்லுயிர் படிம எரிபொருட்களை எரிக்கிறோம் இல்லையா, அது வந்து செயற்கை. ஆட்டோமொபைல்ஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து வர்றது வந்து செயற்கை. வேளாண்மை நிலங்களில் அடிக்கட்டையை வந்து எரிக்கிறது, அதுவும் வந்து செயற்கை. ஆனால் இயற்கையாக நடக்கக்கூடியது எதுனா, எரிமலையெல்லாம் எரியுது இல்லையா, இந்த வீழ்படிமங்கள் மூலமாக இயற்கையாக உருவாகுது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மீத்தேன்.
மீத்தேன் ஒரு பசுமை இல்ல வாயு. அது CO2வை காட்டிலும் 20 மடங்கு வெப்பத்தை வளிமண்டலத்தில் கூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வெப்பமயமாக்குதலை மீத்தேன் அதிகமாக வெப்பத்தை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துலன்னா, எந்த இடத்துல எல்லாமே அது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிரிடல், கால்நடை வளர்ப்பு, நீர்நிலைகளில் வாழும் பாக்டீரியங்கள் மற்றும் தொல்லுயிர் படிம எரிபொருட்களின் உற்பத்தி, கடல், அப்புறம் ஈரத்தன்மையற்ற நிலம், காட்டு தீ வாயிலாக மீத்தேன் உருவாகிறது. ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க பாருங்க. என்னெல்லாம் வருதுன்னா, நெல் பயிரிடல், கால்நடை வளர்ப்பு, நீர்நிலையங்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள், தொல்லுயிர் படிம எரிபொருட்களின் உற்பத்தி, கடல், ஈரத்தன்மையற்ற நிலம், காட்டுத்தீ, இதன் வாயிலாக மீத்தேனானது உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இயற்கையில் நைட்ரஸ் ஆக்சைடு ரொம்ப சொல்லணும்னா, இந்த நைலான், நைட்ரிக் அமில உற்பத்தி, வேளாண் உரங்கள் பயன்படுத்துதல், வினைவேக மாற்றிகள் பொருத்தப்பட்ட மகிழுந்துகளை பயன்படுத்துதல், இது எல்லாமே நைட்ரஸ் ஆக்சைடை செயற்கையாக உருவாக்குகிறது அப்படின்னுட்டு சொல்கிறோம். நிறைய இந்த கெமிக்கல்ஸ் பொருந்திய உரங்களெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடப்படுகிறது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அடுத்தது இந்த புவி வெப்பமடைதலை தடுக்கும் முறைகள், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பசுமை இல்ல வாயுக்கள் என்னன்னு பார்த்தோம். இந்த பசுமை இல்ல விளைவுகளின் மூலமாக என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ், என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் எல்லாம் என்னது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே ஒன்றொன்னா தனித்தனியாகவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது ஒன்றொன்னா தனித்தனியாக பார்த்ததின் மூலமாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி உற்பத்தி ஆகிறதுன்றத நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் அந்த ஹீட்டை அதிகரிக்கும் பொழுது புவி வெப்பமடைதல்ன்றத ஃபேக்டை நம்ம பார்த்தோம். சரி, வாயுக்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தோம், அது எப்படியெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். அது உற்பத்தி ஆகிறதன் மூலமாக பூமிக்கு என்ன கெடுதலை கொண்டு வருதுன்றதையும் பார்த்துட்டோம். அதுதான் புவி வெப்பமடைதல். சரி, புவி வெப்பமடைகிறதுனால பூமி என்னெல்லாம் இஷ்யூஸை சந்திக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒரு காலகட்டங்களில் நமக்கே கூட அது ஆபத்து. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த புவி வெப்பமடைதலை எப்படியெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணால் புவி வெப்பமடைதலை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு எச்சரிக்கை மாதிரி. சரியா? புவி பரப்பின் மீது தாவர போர்வையை அதிகரித்தல், அதிக மரங்களை வளர்த்தல். அதுதான் எங்கே பாரு நம்ம சொல்கிறோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், ஒரு மரத்தை வெட்டினா இன்னொரு மரத்தை நட்டு வைங்க. சரியா? நிறைய தாவரங்களை வளர்ப்பதின் மூலமாக இந்த புவி வெப்பமடைதலை கொஞ்சம் தடுக்கலாம். காரணம் என்னென்னா, எப்போ நீங்கள் அதிகமாக தாவரங்களை வளர்க்கின்றீர்களோ அப்போது அந்த தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. எதுக்கு? ஒளிச்சேர்க்கையின் மூலமாக. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்போ அதிகமாக இருக்குதோ அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் பயன்படுத்திக்கிட்டு ஒளிச்சேர்க்கைக்கு இன்டர்ன் ஆக்சிஜனை கொடுக்குது. ரைட்டா? இப்போ இதன் அதிகமாக மரங்களை வளர்க்கறதுனால இது ஒரு வழி. தொல்லுயிர் படிம எரிபொருட்களை, பசுமை இல்ல வாயுக்கள் பயன்பாட்டை குறைத்தல். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல்,
சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த மாதிரி புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்துறது. நைட்ரஜன் உரங்கள் மற்றும் ஏரோசால் குறைந்த அளவு பயன்படுத்துதல். இதையெல்லாம் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த புவி வெப்பமடைதலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடுக்கலாம். ஒன்று என்ன, தாவரங்களை அதிகரித்தல், நிறைய மரங்களை வளர்க்கணும். பசுமை இல்ல வாயுக்கள் பயன்பாட்டை குறைத்தல். எப்படி குறைக்கிறது? தொல்லுயிர் படிம எரிபொருட்களை குறைக்கிறதுனால, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்துறதுனால, நைட்ரஜன் உரங்கள் மற்றும் ஏரோசால் இவற்றை குறைந்த அளவில் பயன்படுத்துறதுனால புவி வெப்பமடைதலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடுத்துடலாம். இதன் மூலமாக இந்த புவி வெப்பமடைதலை குறைக்கும் பொழுது, நான் ஆட்டோமேட்டிக்காக சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், புவி வெப்பமடைதல் முதல் இது என்னென்னா பனிக்கட்டியெல்லாம் உருகுது, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊரெல்லாம் மூழ்கி போயிடணும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கலாம். காலநிலை மாற்றங்களை தடுக்கலாம், வறட்சியை தடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முக்கிய காரணம் இந்த 4 வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா புவி வெப்பமடைதலை நம்ம விரைவாக தடுத்து விடலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற படம் 8.2 பசுமை இல்ல வாயுக்களின் சார்பு பங்களிப்பு அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் CO2 ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து CO2 எவல்யூஷன் வந்து 60%, மீத்தேன் வந்து 20%, CFC வந்து 14%, அதர்ஸ் வந்து 6% கொடுத்துருப்பாங்க. பசுமை இல்ல வாயுக்கள் வந்து இந்த அளவுக்கு வெளியேற்றப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த CO2 இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து CO2 எதுல எல்லாம் வெளியேற்றப்படுகிறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ் அதை எரிக்கிறது மூலமாக வருது. அப்போ அதில் ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதன் மூலமாக வருது. அப்போ அது எவ்வளோ வருது? 60%. மீத்தேன் வந்து 20%, CFC வந்து 14%. இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி அதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக 14%. அதே மாதிரி மீத்தேன் வந்து இந்த காட்டுத்தீ, கடல், ஈரப்பதமற்ற நிலம், இதிலேருந்து வெளியேற்றக்கூடியது எல்லாமே வந்து மீத்தேன்னு சொன்னோம். அப்போ அதில் எவ்வளோ வருதுன்னா 20% தான். மீத்தேனும் குறைந்த அளவு தான் வருது. ஆனால் அதனுடைய பவர் எவ்வளோ வருதுனாக்கா கார்பன் டை ஆக்சைடை விட அதிகம் வந்தது. ஆனால் CO2 தான் அதிகமாக வெளியேற்றப்படுகிறது வாகனங்கள் மூலமாக. நிலக்கரி, தொல்லுயிர் படிம எரிபொருட்களை எரிக்கிறது மூலமாக, வேளாண் நிலங்களை அந்த அடிக்கட்டையை எரிக்கிறது மூலமாக, எரிமலைகள், மிதவெப்ப கடல்கள், வீழ்படமங்கள், இதன் மூலமாக வந்து நிறைய CO2, அதனால தான் அது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. சரியா?